தமிழ்நாட்டில் மீண்டும் வெள்ளம் ஏற்படுமா அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. எந்தெந்த தேதிகளில், எந்தெந்த நாட்கள்ல நமக்கு மழை பொழிவு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்த்து வருகிறோம். மிக துல்லியமான வானிலை அறிக்கை உங்களுக்காகவே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழையானது தமிழ்நாட்டில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். இன்றைய தினங்கள்ல வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி இருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வட தமிழக கடலோர மற்றும் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் இன்றைக்கு நிலவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் படிப்படியாக தமிழ்நாட்டில் நமக்கு வந்து கரையை கடந்து லேசானது முதல் மிதமான மழையும், ஒரு சில பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையுமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு பதிவாகும். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ணாதவங்க சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. சூப்பர் சாட்லயும் நீங்க வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் நீங்க தெரியப்படுத்தலாம். தனியாக உங்களுக்கு அந்த கமெண்ட் வந்து ஹைலைட்டா நமக்கு வந்து காமிக்கும். அது மட்டும் இல்லைங்க, நமக்கு தொடர்ந்து இன்னும் நிறைய மாவட்டங்கள், ஒரு மாவட்டங்கள், 2 மாவட்டங்கள், இன்னும் பல மாவட்டங்கள் அடுத்து வரும் நாட்கள்ல மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய தேதிகள் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். நீங்க ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து வாங்கி கொள்ளலாம். உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு அந்த ப்ராடக்ட்ஸ்ல. நீங்க மறக்காம அதை வாங்கி அதை நீங்க பயன்பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்ததாக நமக்கு மழை பொழிவு தேதிகளுக்குள்ள நம்ம போகிறோம். டிசம்பர் 26, 27 இந்த 2 நாள்ல மிதமானதுலேருந்து கனமழை நிறைய மாவட்டத்தில் பதிவாகும். டிசம்பர் 24, 25 அதாவது குறிப்பாக இன்றும் நாளையும் நமக்கு வந்து லேசானது முதல் மிதமான மழை. டிசம்பர் 24, 25 இன்றைக்கும் நாளைக்கும் அந்த லேசானது முதல் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் கனமழை வந்து தீவிரமாக இருக்கும் அப்படின்னா 26, 27ல பரவலாக இன்னும் நிறைய மாவட்டத்தில் மிதமானதுலேருந்து கனமழையாக அதிகரிக்கும். படிப்படியாக இன்று முதல் பல மாவட்டங்களில் கனமழையானது அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதனால நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கை கேட்டால் மட்டும்தான் எந்தெந்த நாளில் நமக்கு மழை வரும் அப்படிங்கிறத நீங்கள் மிக தெளிவாக வந்து புரிஞ்சிக்க முடியும். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் எந்தெந்த பகுதிகள் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம். அடுத்தபடியாக நமக்கு மழை வரக்கூடிய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள். டெல்டாவில் வந்து டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி முதல் வாரத்தில் நல்ல ஒரு சிறப்பான மழை இருக்குது. டிசம்பர் 31, 31 தேதிகள், அதுக்கப்புறம் ஜனவரி முதல் வாரத்தில் டெல்டாவில் நல்ல மழை இருக்குங்க. நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் டெல்டா பகுதிகளில் பரவலான கனமழை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் நம்ம வந்து பார்க்க முடியும். இடைவிடாத மழை பொழிவு தமிழ்நாட்டில் இது வரைக்கும் எந்தெந்த பகுதிகளில் சரிவர மழை இல்லாமல் இருந்துச்சோ எல்லா பகுதியும், வெயில் எங்கெல்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக இருந்துச்சோ அந்த பகுதிகள் முழுவதுமாகவே கண்டிப்பாக மழை வராமல் போகாது. கோடை காலம் அடுத்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு மழை பொழிவு பதிவாகிய பிறகுதான் கோடை காலம் அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஆரம்பிக்கும். ஏன்னா அடுத்த வருஷம் நமக்கு சம்மர் சீசன் வந்து பிப்ரவரி கடைசியிலேயே நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். பிப்ரவரி 25, 26 தேதியிலே வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் மார்ச் 10 தேதியிலேருந்தே 38 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அடுத்த வருஷம் போக போகுது. ஏன்னா வெப்பநிலை மிக கொடூரமாக இருக்கும். அடுத்த வருஷம் ஏப்ரல், மே மாதங்களில் வெப்பம் மிகவும் கொடூரமாக இருக்க வாய்ப்பு. ஜூன், ஜூலை வரைக்குமே அந்த வெப்பநிலை அப்படிங்கிறது தொடர்ந்து நீடிக்கும். அப்புறம் ஆகஸ்ட் வந்த பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெப்பநிலை குறைய ஆரம்பித்து செப்டம்பரில் மீண்டும் அதிகரித்து அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். அதனால் இப்படி வரக்கூடிய ஒவ்வொரு வருஷமும் வந்து வெயில் ஒரு பக்கம் உச்சத்தை தொடும். அதே மாதிரி மழை வந்தால் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு வானிலைக்குள்ளே தான் நம்ம போயிட்டு இருக்கோமே தவிர மற்றபடி இயல்பாக பெய்ய வேண்டிய மழை பொழிவுங்கிறது தமிழ்நாட்டில் வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இயல்பாக இந்த வடகிழக்கு பருவமழை எடுத்துக்கோங்க, எந்த ஒரு தாழ்வு பகுதி எடுத்தாலும் வெள்ளப்பெருக்கு தான். இப்போ கடந்த ஆரம்பத்திலேருந்து அக்டோபர் 14, 15 எல்லா தாழ்வு பகுதிக்கும் ரெட் அலர்ட் தான். ரெட் அலர்ட் கொடுக்காத ஒரே ஒரு தாழ்வு பகுதினா அது இது மட்டும்தான். இன்னைக்கு இப்போ வருது. இப்போ இன்னைக்கு நிலை கொண்டிருக்க பாருங்க, தமிழக கடலோர பகுதி மற்றும் தெற்கு ஆந்திரா நிலை கொண்டிருக்கக்கூடிய ரெட் அலர்ட் இந்த வருஷம் அந்த 2024ல் ரெட் அலர்ட் கொடுக்கப்படாத ஒரே தாழ்வு பகுதினா அது இது ஒன்று மட்டும்தாங்க. மற்றபடி எல்லா தாழ்வு பகுதிகளுக்கும் ரெட் அலர்ட், வெள்ள அபாய எச்சரிக்கை, 50 சென்டிமீட்டர், 30 சென்டிமீட்டர், 20 சென்டிமீட்டர் எல்லாம் அதிக கனமழைக்கு மேலே தான். இந்த ஒரே ஒரு தாழ்வு பகுதி மட்டும்தான் நமக்கு வந்து மிதமானதுலேருந்து கனமழையை மட்டும் கொடுத்துட்டு போக போகுது அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். அதில் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நாட்களில் மழை வாய்ப்புகள் பற்றி கேட்டிருந்தீங்க. கிறிஸ்மஸ் பொறுத்த வரைக்கும் லேசானது முதல் மிதமான மழை, புத்தாண்டு பொறுத்த வரைக்கும் கனமழையாக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டத்திலும் பல பகுதிகளில் கனமழை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அவ்வப்போது சில இடத்துல மழை வந்துட்டு தான் இருக்கு. உதாரணமாக மதுரை போன்ற மாவட்டங்கள், விருதுநகர் போன்ற மாவட்டத்தில் அவ்வப்போது பரவலாக நமக்கு மழை வந்துகிட்டு தான் இருக்கு. பகுதியாக சில இடங்கள்ல
தொடர்ந்து நமக்கு தென் மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் இனி வரும் நாட்களில் மேலும் அதிகரிக்கும். சேலம் மாவட்டங்கள், சேலம், நாமக்கல், கரூரில் சில சமயங்களில் கனமழை வந்து பெய்து வருகிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. அதுதான் அந்த அந்த பகுதிகள் உள் மாவட்டத்தில் ஒரு சில இடத்துல மட்டும் நமக்கு மழை பதிவாகிட்டு நிறைய இடத்துல மழை பெய்யாமல் போயிடும். ஒரு 100%, 10% மட்டும்தான் இப்போ தமிழ்நாட்டில் வந்து மழை பதிவாகிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இது இன்னும் நமக்கு மழை பொழிவுகள் ஒரு 50 முதல் 70% வரைக்கும் அடுத்து வரக்கூடிய 4-5 நாட்கள்ல பதிவாகும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கு. ஒரு 70% தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது உறுதியாக நமக்கு வந்து அதிகரிக்கும். ஆகவே மழை தொடர்ந்து நமக்கு நீடிக்கும். அதனால பயப்படாதீங்க. உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், கனமழை மற்றும் டெல்டா மாவட்டத்தில் அச்சுறுத்தும் வகையில் எந்த ஒரு மழை பொழிவும் கிடையாது. அச்சுறுத்தும் வகையில் எந்த ஒரு மழை பொழிவும் கிடையாது. இது எல்லாமே வரக்கூடியதெல்லாம் 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவு மட்டும்தான் இருக்குமே தவிர மற்றபடி நமக்கு பெரிதளவில் மழை வாய்ப்புகள் எதுவும் கிடையாதுங்கிறத நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லிடுறோம். அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதிக அளவு நமக்கு மழை பொழிவு கிடைக்குமா அப்படின்னா அங்கே போய் பனிப்பொழிவு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பனிப்பொழிவு தான் ரொம்ப அதிகமாக இருக்குமே தவிர மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதனால் பனிப்பொழிவுகள் எதிர்பாருங்க. மேற்கு தொடர்ச்சியில் உள் மாவட்டங்கள் மழை வராத பகுதிகளுக்கு பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். மழை வருகிற பகுதிகளுக்கு பனிப்பொழிவு குறைந்து மழை மட்டுமே தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். ஜனவரி 6க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் பனிப்பொழிவு வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். மழை வந்து இப்போ நமக்கு இப்போ இந்த பகுதியாக இந்த லேசான மழை, மிதமான மழை சொல்கிறோம் இல்லையா, அதில் இந்த ஜனவரி 5 வரைக்கும் தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் ஜனவரி 7, 8 தேதி மேலெலாம் போயிடுச்சுன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து நமக்கு மழை பாதிப்புகள் வந்து ரொம்பவே குறைஞ்சி போய் அந்த லேசான மழை, மிதமான மழைங்கிறத மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். நீங்கள் மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். புயல் பாதிப்புகள் இருக்குமான்னு கேட்குறீங்க. புயல் பாதிப்பு கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இப்போ வந்து வரக்கூடிய லோ ப்ரெஷர்ஸ் எல்லாமே வந்து இலங்கை பகுதியை தான் தாக்குது பாருங்க. கிட்டத்தட்ட பெரும்பாலும் 80 முதல் 90% வரைக்கும் இலங்கை பகுதியை தாக்கி இலங்கை பகுதிகளில் வரலாறு காணாத கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திட்டு போக போகுது. ஆனால் இலங்கை பகுதிகளில் மழை அதிகமாக வர்றதுனால ஏதாச்சும் தூத்துக்குடி, திருநெல்வேலிக்கு ஆபத்துகள், பாதிப்புகள் இருக்குமான்னு கேட்குறீங்க. இலங்கையில் வர மழைக்கும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரிக்கும் சம்பந்தமே கிடையாது. அந்த மேகக்கூட்டங்கள் முழுவதுமாக கடல் பகுதிகளுக்கு நகர்ந்து போயிடும். தமிழக கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டத்திற்கு எந்த ஒரு மேகக்கூட்டங்களும் தாக்கி பாதிப்புகள் ஏற்படுத்தாது. அதனால மிதமான மழை, கனமழை மட்டும் எதிர்பாருங்க. இலங்கையில் வரக்கூடிய மழை பொழிவு இலங்கையில் மட்டுமே அதிக மழையாக கிடைக்கும். அங்க வந்து வரலாறு காணாத மழை பொழிவு, புத்தாண்டெல்லாம் கொண்டாடவே முடியாது. இலங்கை பகுதிகளில் புத்தாண்டு கொண்டாட முடியாத அளவிற்கு அங்கே மிக கடுமையான மழை பொழிவு, நிலச்சரிவு, மலைப்பகுதியில் நிலச்சரிவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இலங்கையில். ஆகவே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் நம்ம தொடர்ந்து எச்சரிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஜாக்கிரதையா இருங்க. கிறிஸ்துமஸ் முடிந்த பிறகு ரொம்ப அதிக மழை பொழிவு இலங்கை நிறைய பகுதிகளில், குறிப்பாக இலங்கையினுடைய கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்க பயன்பெற்றுக் கொள்ளுங்க.